எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 25 மற்றும் 26வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? இந்த 2 வசனங்கள்ல இருந்து நாம் 2 முக்கியமான காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். சரிங்களா? இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலே நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதாமுடைய 2 குமாரர்கள் காயின் மற்றும் ஆபேல், அவர்கள் இருவருக்கும் நடுவாக நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவத்தை அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போனதும், அதில் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காயினுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளாததை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். காயின் அதனாலே பொறாமைப்பட்டு ஆபேலை கொலை செய்கிறான். அதற்கு பின்பு காயினுடைய வம்ச வரலாறை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். காயினுடைய குமாரர்கள் எல்லாருமே என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கூட நாம இந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும். அது எல்லாவற்றையும் பற்றி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது கடைசியாக இந்த 2 வசனங்களிலே ஆதாமுக்கு பிறந்த 3வது குமாரன், வேதாகமத்திலே பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய 3வது குமாரனை குறித்து நாம இங்கே வாசிக்கிறோம். சரிங்களா? இது அநேகமாக ஆபேல் மற்றும் காயனுக்கு பிறகு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த 3வது குமாரனாக இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னா, அங்கே ஏவாள் அறிக்கை எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது என்ன? ஆபேல் கொலை செய்யப்பட்டான், அவனுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கு நடுவுல யாரும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம இந்த 2 வசனங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ள போகிற 2 முக்கியமான காரியங்கள். சரிங்களா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல, சேத் பிறக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்கள் இருவருக்குமே அவர்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக யோசித்து பார்க்கணும். சரிங்களா? அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 பேரில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அவங்களுடைய இன்னொரு குமாரனால. அந்த கொலை செய்த நபர், அதாவது காயின், அவரும் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, பெற்றோர்களை விட்டு தூர தேசத்திற்கு ஓடி போகக்கூடியவராக காணப்பட்டார். அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த தம்பதியினர் ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்கள் இருவருக்குமே 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 பேருமே இப்பொழுது அவர்களோடு கூட இல்லை. ஒருவன் மரித்து போனான், இன்னொருவன் அவர்களை விட்டு தூர தேசத்திற்கு போய்விட்டாச்சு. இப்போ இவர்களுக்கு 2 குமாரர்களை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் அந்த எம்டினஸ், வெறுமையானது இருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அந்த வெறுமையை போக்குகிற விதமாக தான் யார் இங்கே பிறக்கிறார் என்று சொன்னால், சேத் என்று சொல்லக்கூடிய குமாரர் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். அங்க ஏவாள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, அப்படி என்று சொன்னால் ஆறுதலாக எனக்கு கிடைக்க பெற்ற ஒரு மகன், ஆறுதலாக கர்த்தர் எனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறார், அதனாலே அவனுக்கு சேத் என்று சொல்லி பேர் வைக்கிறேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சரிங்களா? அப்ப இந்த பகுதியிலிருந்து நாம் முதலாவதாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்பவும் எம்டினஸ், அதாவது ரொம்பவும் வெறுமையான சூழல்கள் காணப்படக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். சரிங்களா? யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி நாம் இயங்கக்கூடிய நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே தான் ஒரு புதிதான மாற்றத்தை, புதிதான வழியை, புதிதான துவக்கத்தை கொடுக்கக்கூடிய நபராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் இருக்கிறார். இங்கே ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையானது காணப்பட்டது. அவர்கள் இருந்த குமாரர்கள் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. பாசம் காட்டுவதற்கோ பாசத்தை பெற்றுக்கொள்வதற்கோ அவர்களுக்கு குமாரர்கள் இல்லை, இல்லையா? அதே நேரத்தில் அவர்களுடைய வம்சத்தை தொடர்ந்து கொண்டு செல்லுவதற்கான நபர்களும் யாரும் இல்லை. இந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, முடிவடைந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிற சமயத்திலே கர்த்தர் ஒரு குமாரனை அவர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது ஒரு புதிய துவக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கை இதோடு கூட முடிவடைந்து விட்டது, இதற்கு பிறகு நமக்கென்று யாரும் இல்லை அல்லது நமக்கென்று ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி நாம் எண்ணுகிற வேலையிலே தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னா ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு நமக்கு தேவையான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த கர்த்தர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்கள்ல கர்த்தர் உடனடியாக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாரு. நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா, கிரேஸ் பிகின்ஸ் வென் டிசர்விங் எண்ட்ஸ். நாம் எப்பொழுது தகுதி அற்ற நிலைமைக்கு செல்கிறோமோ அப்பொழுதுதான் கிருபையானது வேலை செய்யவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வரும்பொழுது இப்போ எகிப்து தேசத்துல இருந்து வந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு திரும்பி போகிறதுக்கான வழி இல்லை. எங்க செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை நிற்கிறது. இப்போ அவர்களுக்கு இருந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் எல்லாமே முடிந்து போய்விட்டது. அவர்களுக்கு இருந்த எல்லா விதமான வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. அங்கதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வேலை செய்து ஒரு புதிய வழியை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது ஒரு புதிய துவக்கமாகவும் அவருடைய வாழ்க்கையில இருந்தது இல்லையா? அது போலதான் இங்கேயுமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சோ நாம் நம்புகிற தேவன் நமக்கு புதிய துவக்கத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதை நம்ம நினைவில் கொள்ளணும். இரண்டாவதாக நாம் இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னா, 26வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது இங்க நம்ம வாசிக்கிறோம், சேத்துக்கு அப்புறமா ஒரு குமாரன் பிறக்கிறார், ஏனோஸ். அதற்கு பிறகு மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய தலைமுறையிலிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனக்கூட்டமும் கூடுது. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும் என்கிற அந்த கருத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய படைப்பின் காரியம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த அளவுக்கு பிரசித்தமாக தெரிந்திருக்கும் என்பது என்னால நிதானிக்க முடியல. ஆனா நாங்க இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்துல இருந்தோம், அந்த இடத்துல வந்து கர்த்தர் எங்களோடு கூட வந்து அவர் பேசுவாரு, நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சோம்னு கட்டாயமாக அவர் சேத்தினுடைய அப்பா அம்மா வந்து இந்த கதைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டதனுடைய வரலாறு அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அதையும் அவருடைய குமாரனாகிய சேத்தினிடத்திலே பகிர்ந்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா? இப்போ சேத் என்ன செய்கிறார்? அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனாலே அவர் கர்த்தரை தொழுது கொண்டிருப்பார். அவருக்கு பின் வந்த ஏனோஸ், அவருக்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் சொல்லி கொடுத்திருப்பார் இல்லையா? அதற்கு பிறகு நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து பிறகு வந்த மனுஷர்கள் எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். சரியா? அப்போ நாம் மாத்திரம் கர்த்தரோடு கூட இருந்தோம் என்று சொல்லி இல்லாதபடிக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கேற்ற பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டியதும் அவசியம். கர்த்தரை குறித்து அவரிடத்திலே சொல்ல வேண்டும். நம்ம வேதத்துல வாசிக்கணும் இல்லையா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். எப்போ? நடக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, போகும்போது, வருகிற எல்லா நேரத்திலையும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் என்ன கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். இது இரண்டையும் தாண்டி இன்னொரு விஷயம், மனுஷன் சொதப்பின ஒரு காரியம், அதாவது சரியாக செய்யாமல் போன ஒரு காரியத்தை கர்த்தர் நன்றாக மாற்றிக்கொண்டார் இல்லையா? ஆதாம் ஏவாள் அவர்களுக்குள்ளே பொறாம வராம இருந்திருக்கலாம். காயின் ஒருவேளை என்னிடத்துல என்ன குறை, எதனால என்னையும் என்னுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல, அதை நான் சரி செய்து கொண்டு ஆண்டவருக்கு அடுத்த முறை என்னையும் என்னுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிற பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் சொல்லி யோசிச்சிருக்கலாம். அதெல்லாம் யோசிக்காம அவர்களுக்குள்ள நடந்த சலசலப்பு, அவர்களுடைய சுய புத்தியின் மேல் அவர்கள் சார்ந்து செய்த காரியங்கள், இந்த குழப்பத்திற்கு நடுவாக எல்லாமே முடிந்து போனது என்று எண்ணுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததி கர்த்தருக்குள்ளாக வளரும்படியாக அவர் செய்கிறார். சரியா? அப்போ இந்த இரண்டு காரியங்களையும் கர்த்தர் மிகவும் ஞானமாக செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஞானமாக செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான இடத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் கர்த்தர் பிரியப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.